லோக்கல்ல இருக்கிற ஃபுட் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு, வாங்க ஹைதராபாத் போகலாம். ஹைதராபாத்ல போயிட்டு இந்த மட்டன் கீமா சமோசா என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல மட்டன் கீமா வதக்கி அதில் வெங்காயம் ஸ்பைஸ் எல்லாம் போட்டு சின்ன 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 பார்சல் நம்ம சம்சா சாப்பிடலாம் அதே மாதிரி கிட்டத்தட்ட பண்ணிட்டு வெளில கிறிஸ்பா இருக்கும், உள்ள மட்டன் இருக்கும், தொட்டுக்க வந்து ஒரு சின்ன வெங்காயம் அண்ட் புதினா போட்ட ஒரு சட்னி. ये मटन समोसा खाए सो तो क्या फीलिंग रहता नहीं, उसमें वो चटनी में दुबा दुबा को खाना बा मस्त रहता. பத்தர் கா கோஸ்ட் அந்த மட்டனை வந்து நல்ல ஒரு மேரினேஷன் போட்டு அதில் வந்து பப்பாயா பேஸ்ட்லாம் போட்டு ரொம்பவே சாஃப்ட் ஆகும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, கல் இருக்குல்ல, கிரானைட் கல், அந்த மாதிரி ஒரு கல்லை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதை வந்து கொதிக்க வச்சு அந்த பத்தர்னா கல் மேலே வந்து குக் பண்ணிட்டு அதை எடுப்பாங்க. அந்த கோஸ்ட் அதாவது மட்டன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எடுத்து நீங்கள் வாயில் வச்சுக்கினா அப்படியே பிகல் ஜாத்தாபா கே மட்டன் பா இதெல்லாம் சாப்பிடச்சு உங்களுக்கு அந்த மட்டனை முக்கி சாப்பிடணும். நிஹாரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊரில் பாயா பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து நிஹாரி ஆட்டுக்காலை எடுத்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அடுப்பில் வச்சுட்டு पकाया जाता है